ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சாமுவேலுக்கு முந்தின புஸ்தகம் ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். அதாவது மோவாபு தேசத்திலிருந்து வந்த இளம் விசுவாசியான ரூத்துக்கு போவாஸ், அவருக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லை, அவர் ஒரு வாலிபனாக இருக்கிறார். இஸ்ரவேல் சமுதாயத்தில் அறியப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறார் போவாஸ். அவர் இந்த இளம் விசுவாசியான புறஜாதி தேசத்திலிருந்து வந்த அந்த ரூத்துவை வாழ்த்தின வாழ்த்தை நீங்கள் பார்த்தீர்களா? அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. நீ வரும்போது தரிசனத்தோடு வந்தாய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாக வந்தாய். அது ஆண்டவரும் அறிவார், நானும் அறிவேன். அதனாலே அவர் உனக்கு நிறைவான பலனை கட்டளையிடுவாராக. அந்த ஆசீர்வாதம் பலித்தது என்பதை நீங்கள் இந்த மற்ற அதிகாரங்களில் பார்க்கும்போது நாம் அறியலாம். அந்த பெண் விசுவாசி என்று சொன்ன உடனே உழைக்காமல் சாப்பிடலான்ற நிலைமை இல்லாதபடி, நீ உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். அவங்க போய் பொறுக்கிறாங்க, அரிக்கட்டு அறுத்து கொண்டே போகும்போது பொறுக்கிறாங்க. அப்புறம் அதை தட்டி எடுக்கிறாங்க, மாமியார் இடத்துல கொண்டு வர்றாங்க. அப்புறம் இந்த பெண் செய்கிற உண்மையான வேலையை பார்த்து போவாஸ், உன்னுடைய மடியை விரி என்று சொல்லி படியை அளந்து போட்டு அவளை அனுப்பினதாக பார்க்கிறோம். சரிய சம்பந்தப்பட்ட நிறைவான பலனும் அந்த பெண்ணுக்கு கிடைத்தது. ஆத்மீக ரீதியில் பார்த்தால் அநேக ஸ்திரீகள் குணசாலிகளாக இருந்ததுண்டு. ஆனால் அவளை பார்க்கிலும் நீ குணசாலி என்பதை என்னுடைய ஊரார் எல்லாரும் அறிவார்கள் என்று குணத்திலும் கூட நிறைவான பலன் இந்த ஸ்திரீ பெற்றுக்கொண்டதாக இந்த ரூத்து சரித்திரம் சொல்லுகிறது. எனக்கு ஒரு கல்யாணம் நடந்தே ஆக வேண்டும், இந்த நபர் தான் எனக்கு பொருத்தமானவர் என்று போவாசை சொப்பனத்தில் கூட நினைக்கல. ஒரு சமயம் திருமணத்துக்கு முந்தைய போவாஸ் காலடியில் போய் படுத்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் அங்கே கூட பாருங்கள், அந்த பெண்ணும் அந்த பையனும், அதாவது போவாசும் எவ்வளவு கண்ணியத்துடனே நடந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். போவாசு கூட இந்த பெண்ணு தான் எனக்கு வாழ்க்கைக்கு துணைவி, இதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கும் என்று கூட நினைக்கவில்லை. உனக்கு இனத்தான் ஒருவன் இருக்கிறான், அவனை நீ விவாகம் பண்ணினால் நீ விவாகம் பண்ணு, அவன் முடியாது என்று சொன்னால் மாத்திரம்தான் நான் உன்னை திருமணம் பண்ணுவேன் என்று சொன்னார். அந்த இனத்தானை கூப்பிட்ட போது அவன் முடியாதுன்னு சொன்னான். அப்புறம் இஸ்ரவேலுடைய சட்டப்படி ஒழுங்கின்படி ஒரு அருமையான திருமணம் நடந்து போவாஸ்க்கு இந்த ரூத்துக்கு ஓபேத் என்ற மகனை ஆண்டவர் தந்தார். நம்முடைய ஆண்டவருடைய வம்ச வரலாறு பட்டியலில் இந்த ஓபேத்தை பற்றி அதில் இடம் பிடித்திருக்கிறான். அப்போ இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டையின் கீழே வருகிறவர்களுக்கு தரிசனத்தோடு வந்தால் அவர்களுக்கு நிறைவான பலன் கிடைக்கும். அதில் என்ன சந்தேகம்? நீ வேறு வயலுக்கு போக வேண்டாம், இங்கே இருக்கிற யாரும் உனக்கு அணையினப்படுத்த மாட்டாங்க. நான் ஏற்கனவே இங்கே இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருக்கிறேன். உனக்கு பசி எடுத்தால் அவர்கள் ஆகாரம் சாப்பிடும்போது சாப்பிடு, உனக்கு தண்ணீர் வேண்டும் என்றால் அங்கே குடங்கள் இருக்குது, அங்கே குடி. இனி என்னங்க இந்த இளம் விசுவாசிக்கு வேணும்? இந்த போவாஸ் சொன்ன ஆசீர்வாதம் உடனே வந்துச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் தீர்க்க தரிசனம் போல சொன்னார், அது அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. இன்றைய காலையில் உங்களோடு கூட சேர்ந்து நான் பேச விரும்புகிற தலைப்பு என்னவென்றால், பலன், நிறைவான பலன் என்ற தலைப்பில் பேசுகிறேன். பலன், நிறைவான பலன். நீங்கள் விசுவாசி ஆயிட்டீங்க, தரிசனத்தோடு சபைக்குள்ள வந்துட்டீங்கன்னா, தேவன் எவனுக்கும் கடனாளி அல்ல. என்னை கனப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களை கனப்படுத்தாமல் விடவே மாட்டார். சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு பலிக்கும். கர்த்தர் உங்களுக்கு நிறைவான பலனை தருவார்.
அவர் இஸ்ரவேலின் தேவன். நீங்கள் அவரிடத்தில் அடைக்கலமாக வந்திருக்கிறீர்கள். பலன் நிறைவான பலனை தருவார். கடைசி வரையில் சத்தியத்தில் நிலைத்திருங்கள். சீசரில் ஆரம்பத்திலேயே இது கடினமான உபதேசம்னு ஓடி போனாங்க அநேகர். அப்புறம் ஆண்டவர் செய்த பிரசங்கத்துக்கு அவங்களுக்கு என்ன தொடர்பு? ஆண்டவர் செய்த அற்புதங்களுக்கு அவர்களுக்கு என்ன தொடர்பு? ஆண்டவர் கடைசி சொட்டு ரத்தம் வரையில் சிலுவையில் செஞ்சினாரு, அதற்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? போனாங்க ஒரே போக்கா. நீங்கள் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் படித்தா, ஒருத்தன் சபையை விட்டால் அது கொடுமையான தண்டனைக்கு காரணமாக இருக்கும். தேவகுமாரனை காலுக்கீழே போட்டு மிதிக்கிறான்னு வருது. என்னுடைய 47 ஆண்டுகளுக்கு மேலான கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஊழியத்தில் நான் விசுவாசத்தை விடுகிறதற்கும் சபை விடுறதுக்கு எத்தனை சோதனை இருந்தது தெரியுமா? வெளியிலும் உள்ளேயும். நான் விசுவாசத்தை விட முடியாது, சபையை என்னால் விட முடியாது. இதே போதனை தான் உங்களுக்கு எனக்கும். சரி, பலன் நிறைவான பலன் என்று பேசும்போது உலக மக்களில் பெரும்பாலான ஆட்கள் இன்னொன்று சொன்னால் எல்லாருமே பலனற்ற வாழ்க்கை செய்கிறார்கள் என்பதை போலதான் தெரிகிறது. நீங்கள் பிரசங்கின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தையும் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தையும் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது மனிதர் படுகிற பிரயாசத்தினாலே பலன் இல்லை என்று சொல்லிவிட்டு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் கூட்டி கணக்கு பார்த்து ஒரு பலனும் இல்லை என்றே சொல்லப்பட்டது. நம்மை விட உலக மக்கள் சில வேளையில் அதிகமாக பிரயாசப்படுறாங்க. நாம் அவங்கள்ட்ட பார்த்து காரியங்களை படிக்கணும். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாகாவிட்டால் நீங்கள் தேவனுடைய இடத்துல பிரவேசிக்க மாட்டேங்கன்னு சொன்னார். அப்போ அந்த ஜனங்கள் பிரயாசப்படுறாங்க, பலனெல்லாம் வர்றது மாதிரி தெரியுது. ஆனால் உட்கார்ந்து சிந்தித்தா சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசம் எல்லாம் பலன் இல்லை, ஒரு பலனும் இல்லை என்று சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே உலகத்தில் வாழுகிற பெரும்பாலான ஆட்கள் என்று மாத்திரம் சொல்லி முடிக்காதபடி எல்லாருமே ஒரு பலனற்ற வாழ்க்கை செய்கிறார்கள் என்பதை போல தெரிகிறது. ஆனால் விசுவாசிகளான தேவ ஜனங்களைப் போல பொறுத்த மட்டும் நாம் பலனற்ற ஒரு வாழ்க்கை செய்யலாம் அப்படி என்று பைபிள் எங்கேயுமே சொல்லவில்லை. நாம் பலனை மாத்திரம் பெற்றால் போதாது, நிறைவான பலனை பெறுவதற்கு ஆண்டவர் இந்த பூலோக வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார். அப்படி தந்திருக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கிறிஸ்தவ வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்வோம் என்று சொன்னால் 3 காரியங்கள் நாம் செய்ய வேண்டியதாக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரியங்களை செய்தால் நாம் நிறைவான பலனை பெற்றுக்கொண்டுதான் பரலோகத்துக்கு போக போகிறோம். அதிலும் குறைவு இருந்தால் முடிவில்லாத காலம் நித்தியத்தில் இருக்கும்போது நாம் பலன் நிறைந்தவர்களாக வாழுவோம் என்று பைபிளில் சொல்லப்படுது. இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிக்கும்போது அங்கே ஐஸ்வர்ய வாலிப ஆலய அதிகாரி வந்துவிட்டு, ஆண்டவர் உன்னுடைய ஐஸ்வர்யத்தெல்லாம் விற்று தருத்தர் கொடுத்துட்டு என்னை பின்பற்று என்று சொன்ன பொழுது, முடியாத காரியத்தை ஆண்டவர் சொல்லியிருக்க முடியாது. எது செய்ய முடியும் என்று ஆண்டவருக்கு தெரியுதோ அதை மாத்திரம்தான் பாவியுடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொல்லுகிறது உண்டு. இவனிடத்தில் ஆண்டவர் யோசித்தான் சொன்னார். ஆனால் அதை செய்ய முடியாதுன்னு சொல்லி போகும்போது மனம் மடிந்து துக்கத்தோடு போனான். நீங்கள் கீழே வசனங்களெல்லாம் வாசிட்டு வரும் பொழுது சீசரில் ஆண்டவரத்தில் என்ன கேட்குறாங்க, ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின் சொல்கிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி அவங்க கேட்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு ஆண்டவர் சொன்ன பதிலை பார்த்தீங்களா? என் நிமித்தம் சுவிசேஷத்தை நிமித்தமாவது வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவனையவனோ இம்மையிலே துன்பங்களோடு கூட ஒரத்தனையாய் இல்லை 100 பெற்று வீடுகளையும் சகோதரையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் பெற்று மறுமையில நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். அப்ப 100 பூலோகத்திலேயே பெறுறான். இது போதாது என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? மறுமையில நித்திய ஜீவன், சாகாத வாழ்வு இல்ல, அதாவது குறைவற்ற செல்வம், ஆசீர்வாதம் இதெல்லாம் தருவதாக வாக்கு பண்ணியிருக்கிறாரே. அதனால விசுவாசிகளான தேவ ஜனங்களை பொறுத்த மட்டும் பலனற்ற வாழ்க்கை, பலன் குறைவான வாழ்க்கை, இதை பற்றி சிந்திக்கவே கூடாது. நாம் பலனுள்ள வாழ்க்கை செய்ய வேண்டும்.
நிறைவான பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு ஆண்டவர் இந்த பூலோகத்தில் வைத்திருக்கிறார். அந்த இளம் விசுவாசிக்கு போவாஸ் சொல்லுகிற ஆசீர்வாதம், நீ இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டையில் அடைக்கலமாய் வந்தே அல்லவா, உன்னுடைய சொந்த தேசத்தை விட்ட, சொந்த மார்க்கத்தை விட்ட, சொந்த தெய்வத்தை விட்ட, அந்த ஓர்வாலை போல நீ திரும்பி போயிருந்திருக்கலாம். ஆனால் உன்னுடைய மாமியாருடைய விசுவாசம் உன்னை விசுவாசத்துக்குள்ள வழிநடத்தினதே. அப்பத்தின் வீட்டுக்கு நீ வந்திருக்கிறாயே, இங்கே இஸ்ரவேலின் தேவன் இருக்கிறன்னு உனக்கு ஏற்கனவே தெரியும் அல்லவா, நிறைவான பலனை கட்டளையிடுவாராக. இந்த நிறைவான பலனை இந்த பூலோகத்தில் பெற்றுக்கொள்வதற்கு செய்ய வேண்டிய 3 முக்கியமான காரியங்கள். இதை நீங்கள் செய்தால் நீங்கள் விசுவாசியாக இருக்கிறவங்க பலனை, அதிகமான பலனை பெறுவீங்க. இல்லை என்றால் நீங்கள் விசுவாசியாக இருப்பீங்க, பலனற்ற நிலைமையில கர்த்தரை சந்திக்க வேண்டியிருக்கும். யாரை போல? அந்த சிலுவை கல்லனை போல. அவன் செத்தானே, உடனே பரலோகத்துக்கு போயிட்டானே, அவன் விசுவாசி ஆகலையே, ஞானசம் எடுக்கலையே, காணிக்கை கொடுக்கலையே, ஊழியம் செய்யலையே, பரலோகத்தில் ஆண்டவனுக்கு என்ன கொடுப்பார்? அவன் நினைச்சிருப்பான், ஆண்டவரே கடைசியாவது பரலோகத்துக்கு வந்து சேர்த்துட்டேனே, அந்த நரகத்துக்கு போகாம அப்படின்னு ஒரு சந்தோஷம் அவனுக்கு இருக்கான். ஆனால் விசுவாசிகள் இந்த உலகத்தில் நாம் செயலாற்றி ஆண்டவருக்காக கிரியை செய்தால் நாம் பலன் மாத்திரமில்ல, நிறைவான பலனை பெற்றுக்கொண்டு எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. இவ்வளவு நிறைவான பலனை வச்சிருக்கிறாரு, நான் நிறைவான பலனை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி நமக்கும் மகிழ்ச்சி இருக்கும். அதற்கு 3 வேத பகுதிகள். அதில் முதல் வேத பகுதி நான் வாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாக இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்களாக இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாய் தோன்றுகிற காரியத்தினாலே அக்காலத்தில் உங்களுக்கு பலன், என்ன பலன் கிடைத்தது? ஒரு பலனும் இல்லை, அதனுடைய முடிவு மரணம். அப்ப நீதிக்கு கீழ்ப்படியாமல் அநீதி கீழ்ப்படிந்த காலத்தில், பாவம் செய்த காலத்தில் அப்போது வெட்கமா தெரியல. ஆனால் அந்த பாவத்தை விட்டு வெளியே வந்த பொழுதுதான் அது வெட்கமாய் தெரிந்தது. அதனால் உங்களுக்கு என்ன பலன்? முடிவு மரணம் தான். ஆனால் அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, ஒன்ஸ் ஃபார் ஆல் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதாலே, ஒன்ஸ் ஃபார் ஆல் தேவனுக்கு அடிமைகளானதாலே பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அப்போ பரிசுத்தமாகுதல் இந்த உலகத்தில் கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன் சொன்னா பரலோகமே நமக்கு சொந்தமாக கிடைக்கும். அப்ப இந்த 2 வசனத்தை பார்க்கும் பொழுது பரிசுத்த வாழ்க்கை என்று சொல்லுகிறது பலனுள்ள வாழ்க்கை, பாவ வாழ்க்கை என்பது பலனற்ற வாழ்க்கை. பரிசுத்த வாழ்க்கைக்கு முடிவு நித்திய ஜீவன், பாவ வாழ்க்கைக்கு முடிவு மரணம். அந்த காலத்தில் இருந்த, அந்த பாவத்தில் இருந்தீங்களே, இப்போ அதை நினைத்தா உங்களுக்கு வெட்கமா தோன்றலையா? நான் ஒரே படத்தை 28 முறை சினிமா தியேட்டர்ல இருந்து பார்த்துருக்கிறேன். நீங்க எப்படி பார்த்ததுண்டோ? எக்கச்சக்கமான கெட்ட புஸ்தகங்களை வாங்கி படிச்சிருக்கிறேன். அந்த புஸ்தகம் உங்களுக்கு கிடைக்காது, உங்களுக்கு காசு கூட இருக்காது. என்னை போன்ற வாலிபர்கள் உங்களுக்கு அத்தனை பேர் கிடைக்காது, உங்களோட அத்தனை பேர் தொடர்ந்து இருக்க மாட்டான். உங்களுடைய சில சுவாத்தை பார்த்துட்டு உங்களை விட்டுட்டே போயிடுவேன். ஆனால் நான் விசுவாசி ஆகிற வரைக்கும் அந்த நண்பர்கள் என்னை விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு இருந்தேன். அது ரொம்ப வெட்கம் இல்லையா? சினிமா தியேட்டரில் படம் 10 மணிக்கு போடுறேன், நான் 6 மணிக்கு போய் வரிசையில் நிற்கிறேன். அது அப்போ எனக்கு வெட்கமா தெரியல. ஆனால் இப்போ அதை நினைச்சா அது வெட்கமா இல்லையா? இந்த வாயினால சிகரெட்டை ஊதி இருக்கிறேன், அதை நினைச்சா இப்போ வெட்கமா இல்லையா? நான் பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ணலாமா? நான் விசுவாசி ஊழியக்காரன் சொல்லலாமா? அப்போ என்ன பலன் இருந்தது? உலகத்தில் ஏன் பிறந்தேன், ஏன் வாழ்கிறேன், வாழ்க்கையுடைய அர்த்தம் என்ன? கதறின பாவி. ஒரு ராத்திரியாவது நான் சரியான தூக்கம் தூங்கியிருப்பேனா? முகம் கொடுத்து யாரிடத்துல பேசியிருப்பேனா? என் முகத்தை பார்த்தா அருள் கட்ட முகமா இருக்கும். யாரிடத்துலையும் பேச முடியாது. பிசாசு காலமெல்லாம் என்ன, நீ கொடிய பாவி, உனக்கு நரக தண்டனை தான் உனக்கு சொந்தம். அந்த மாதிரி நாட்கள் ஒரு பலனும் இல்லைங்க. 22 வயதை விரைவு முடிச்சு போட்டேன். பரலோகத்தில் அந்த 22 வருஷம் ஒன்றும் இல்லை, கிறுக்கி போட்டார் ஆண்டவர். அதுல இருந்து இன்றைக்கு வரை இல்லை. இப்போ இந்த பரிசுத்தமாகுதல் முடிவு, பலன், முடிவு நித்திய ஜீவன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் ஆரம்ப காலத்தில் தந்த பரிசுத்தமும், வருடங்கள் தாண்டும் போது அவர் என கொடுக்கிற பரிசுத்தமும்
என்னை மனிதன் மத்தியிலும் மனிதனாக மனிதர்கள் பார்க்கவும், அவர்களை விட என்னையும் அவரை போல கர்த்தரை போல ஜீவிக்கிற மக்களை உயர்வா இன்றைக்கு ஜனங்கள் எண்ணுகிறது இல்லையா? இந்த விசுவாச வாழ்க்கையில வந்ததுனால லாபமான காரியங்களை நம்ம செய்யவில்லையா? உலகத்துக்காக பிழைக்கிறத விட்டு உழைக்கிறத விட்டு ஆண்டவருக்காக பிழைக்கிற காரியத்தை நாம் தெரிந்து கொள்ளவில்லையா? அதனால பாவ வாழ்க்கை என்று சொல்லுகிறது பலனற்ற வாழ்க்கை. நீங்க இதுவரையில பாவியா இருக்கிறீங்க, இன்னும் ரட்சிக்கப்படலை சொன்னா உங்களுடைய லைஃப் வேஸ்ட், பிரயோஜனமற்ற வாழ்க்கை. ஒருவேளை நீங்க சம்பாதிப்பீங்க, சாப்பிடுவீங்க, அது என்ன பிரயோஜனம்? ஒரு பலனும் இல்லையே, முடிவு மரணம் தானே. பார்த்தீங்களா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனத்துல அந்த மோசே அவன் விசுவாசத்துல வளர்ந்து பெரியவனான போது அவன் என்ன செய்தான்? அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கணும். தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கிறது தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து எது நிறைவான உறுதியான பலன், நிலைத்திருக்கிற பலன், இனி வரப்போகிற பலன். அந்த பலன் எப்படி கிடைக்கும்? கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை, தேவனுடைய ஜனங்களோடு அனுபவிக்கிற துன்பம், இது நிந்தையும் துன்பத்திலும் தான் பலன் கிடைக்கிறது என்று அவன் அறிந்திருந்தான். அவன் அந்த அனித்தியமான பாவ சந்தோஷத்தை விட்டதை குறித்து என்னைக்காவது பெருமை அடிச்சிருப்பானா? இன்னொன்று, ஐயோ அந்த அனித்தியமான பாவ சந்தோஷத்தை நான் விட்டு போட்டேனே, இப்போ நான் அதை அனுபவிச்சா நல்லா இருக்குமான அதுக்கு ஏங்கி இருப்பானா? இல்லைங்க. அப்போ பாவ வாழ்க்கையில ஒரு லாபமும் கிடையாது, பலனும் கிடையாது. பரிசுத்த வாழ்க்கையில தான் பலன் உண்டு. அதனால பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன் என்று சொல்றாரு. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இதுல எந்த ஒரு தேவனுடைய மனுஷன் விதிவிலக்கானவன் அல்ல, எந்த ஒரு மனுஷி விதிவிலக்கானவள் அல்ல. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று பவுல் குணப்பட்ட உடனே கேட்கிறாரு. நீங்க அப்படி கேட்கலைன்னா விசுவாசி ஆயிடுவீங்களா? உங்களை ஆண்டவர் விசுவாசத்துல கொண்டு வந்துடுவாரா? அப்ப நம்ம பற்றி தேவனுடைய சித்தம் என்னவென்றால் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க நாடுங்கள் என்று பவுல் எல்லா விசுவாசிகளையும், அந்த எபிரேயர்கள் நிருபம் 12 கோத்திரத்தாருக்கு எழுதப்பட்ட நிருபம், பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க நாடுங்கள் என்று சொன்ன வார்த்தை சாதாரண ஒரு கருத்துடைய வார்த்தை அல்ல. ஒரு பையன் ஒரு பிள்ளைய நாடுனா, ஒரு பையன் பிள்ளைய நாடுற காரியம் இன்றைக்கு உலகத்துல பார்க்கிறவே. ஆனா இந்த பையன் இப்படி செய்யறாரு, இந்த பிள்ளை இப்படி செய்யுது, என்ன மோசமான பையனா இருக்கா, மோசமான பிள்ளையா இருக்கான்னு நம்ம நினைப்போம். ஆனால் விவரம் தெரியாம அந்த காரியத்துக்கு அவளுக்கு உள்ள நாட்டத்தை நீங்க பார்த்தா ஆச்சரியப்படணும். சினிமா பைத்தியம் சொல்லுவாங்க. அந்த பைத்தியம் பிடிச்சுன்னு சொன்னா அவங்க சினிமா தியேட்டருக்கு ஓட்டமா ஓடுவாங்க. அது நாட்டம். அந்த மாதிரி நாட்டம் விசுவாசிகளான தேவ ஜனங்களுக்கு பரிசுத்த வாழ்க்கையை பற்றி வேண்டும். அப்பதான் அவங்க நிறைவான பலனை பெற வேண்டும். இந்த பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, பிழையற்ற பரிசுத்தம் என்று பவுல் சொல்றார். அந்த பரிசுத்தத்துல பிழை ஒன்றும் காணப்படக்கூடாது. 100க்கு 100 வாங்கணும்னு சொன்னா தப்பு இருந்தா 100க்கு 100 படமாட 99 ஆக்கிடுவாங்க. அதனால பரிசுத்தம் உள்ளவர்கள் இருக்க நாடுகள் என்று சொன்னால் அது குறைவற்ற பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். சரி, அந்த பரிசுத்த ஜீவியத்திற்குள்ள எல்லையை பற்றி நாம் வேதத்தில் என்ன பார்க்கிறோம்? அப்பதான் நிறைவான பலன் கிடைக்கும் விசுவாசியா இருந்தா கூட. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனம் வாசிக்கும் போது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறதை போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். இயேசுநாதரை போன்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கறது அவிசுவாசி கேட்பேன். விசுவாசி கேட்க முடியாது, அதுக்கு உரிமை கிடையாது. அதனால உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறதை போல அவர்களை நிலைத்திருக்கிறவன் அவர் நடக்கிறபடியே தானும் நடக்க வேண்டும். அடுத்த வசனத்தில் வாசிக்கலாம், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. உபாகம புத்தகத்தை நீங்க படிச்சா, நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். அப்ப தேவன் பரிசுத்தம் உள்ளவர் தெருவில் போய் சொல்றதுக்கு அந்த தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை உண்டாக்கி இருக்கணும். அப்பதான் தெருவில் போய் சொல்ல முடியும்.
ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்கி இருந்தால்தான் இந்த பரிசுத்த ஆராதனை வந்து கலந்து கொண்டு, இந்த பரிசுத்த ஆராதனை மற்றவர்கள் வந்து கலந்து கொள்ள சொல்ல தைரியம் ஏற்படும். அதனால பரிசுத்தத்தின் எல்லை என்று சொல்வது நம்முடைய ஆண்டவர் தான். அப்புறம் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லும் பொழுது 1ஆம் வசனத்தில் சொல்றார், இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினாலே பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். இந்த பரிசுத்தம் பூரணமாக வேண்டும். அதை பூரணப்படுத்துறதுக்கு என்ன தகுதி நமக்கு வேண்டும் என்றால், தெய்வ பயத்தோட பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்த கடவோம். ஏனென்றால் நிறைவான பலனை பெற வேண்டியவர்களாயிட்டு, அதனால இந்த பரிசுத்தத்தை பூரணப்படுத்த கடவோம். அதுக்கு தெய்வ பயம் வேண்டும். அதை உணர்ந்ததுனால தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் அந்த யூதேயா, சமாரியா, கலிலேயா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் ஆறுதலோடும் நடந்து பெருகின. கர்த்தருக்கு பயப்படாத ஒரு விசுவாசியாவது ஆரம்ப காலத்தில் தேவனுடைய திருச்சபையில் இருந்தது உண்டோ? அதனால அதை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த வேண்டும். அதோடு 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறார், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்ப முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. இந்த பரிசுத்த ஜீவன் செய்கிறத குறைவிருந்தாலும் இது பூரணப்படுத்த வேண்டும், இதை நாடுகிறோமே என்ற உணர்வு நமக்கு இருந்து அது சரி என்ற ஆண்டவர் கண்டால் அவர் என்ன செய்வார்? முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். அப்படி முற்றிலும் பரிசுத்தமாகும் போது அடுத்த நிமிஷத்துல பரலோகத்துக்கு ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். இதை பற்றி பைபிள் சொல்லுகிறது. இந்த கருத்தோடு தான் இந்த இளவிசுவாசிக்கு, நீ இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்தாய், கர்த்தர் உனக்கு பூர்ணமான நிறைவான பலனை கட்டளையிடுவாராக என்று சொன்னாரு. அந்த இளவிசுவாசிக்கு அந்த வாலிபன் நாம் பரிசுத்த வாழ்க்கையை நாடி அந்த பரிசுத்த வாழ்க்கையை பூரணப்படுத்தி அதனுடைய முழுமையை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டால் ஆண்டவர் அதற்கு பலன் கொடுக்க மாட்டார் நீங்க நினைக்கிறீங்களா? வெளிப்படுத்துற விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அதாவது நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்ப அவரிடத்துல நீதி இருக்குது, அது போதாது, இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் இருக்கிறது, அது போதாது, இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்படி சொல்லிட்டு கீழே வசனத்துல சொல்லுகிறார், அவனவனுடைய கிரியைகளின்படி நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அப்ப ஆண்டவர் ஆண்டவர் வந்து உங்களுக்கு நிறைவான பலனை கொடுக்க வேண்டும் என்றால் நீங்க இந்த பரிசுத்த ஜீவிய சம்பந்தப்பட்ட காரியத்துல செய்ய வேண்டிய காரியங்களை ஒன்றன் பின் ஒன்றாய் ஒழுங்கா செய்றீங்களா? இதை செய்தால் ஆண்டவர் வரும் பொழுது அவர் என்ன செய்வார்? உங்களுடைய பரிசுத்த ஜீவியத்துக்கு பலன் தருவார். பரிசுத்த வாழ்க்கையில எவ்வளவு வளர்ந்துருக்கிறீங்க? பரிசுத்த ஜீவியத்தை பற்றி நாட்டம் உங்களுக்கு இருக்குதா? அது பூரணப்பட வேண்டும் என்று அதுக்கு முயற்சி செய்றீங்களா? அப்படி என்றால் அதை முற்றிலும் உங்களை ஆண்டவர் பரிசுத்தமாக்குவார். ஏனென்றால் அவர் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் வானங்களில் உயர்ந்தவரும் என்று எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லப்படுது. பரிசுத்த வாழ்க்கைக்கு மிக பெரிய பலன் உண்டு. இன்றைக்கு எத்தனை மூப்பர்கள், எத்தனை ஊழியக்காரர்கள், எத்தனை விசுவாசிகள், விசுவாச குடும்பங்கள் பரிசுத்த வாழ்க்கையை பற்றி எண்ணமற்றே ஜீவிக்கிறாங்க. பரிசுத்த வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு உங்க வீட்டுக்குள்ள டிவி பெட்டி வந்தாலே போதும் பரிசுத்த வாழ்க்கையை கெடுத்து நாசப்படுத்தி போகணும். உங்களுடைய வீட்டுக்குள்ள வரக்கூடாத நண்பர்கள், கிறிஸ்துவை பற்றி விசுவாசம் இல்லாத நண்பர்களுடைய வீட்டுக்கு வந்தாலே உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை கெட்டுவிடும். நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம அங்கங்க ஓடி அலைந்து கொண்டிருந்தால் எங்களுக்கு இருக்கிற பரிசுத்த வாழ்க்கை கூட கெட்டு சீரழிஞ்சு போகும். அதனால இந்த பரிசுத்த வாழ்க்கை ஆற்றுவதற்கு ஆண்டு கொடுத்திருக்கிற காலங்கள் மிகவும் குறைவு. மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மீதுனால 80 வருஷம். ரட்சிக்கப்படாத காலங்கள் உருப்படிலாம் போச்சு. இப்ப ரட்சிக்கப்பட்ட காலத்துல இந்த மிகுந்த பலன் பெறும்படி நாம் பரிசுத்த வாழ்க்கைக்காக சர்வ ஜாக்கிரதையோட இருக்க வேண்டாமா?
யார் பாவத்தில் விழுந்து போனாலும், யார் சாட்சியை கெடுத்து கொண்டாலும் நீங்க என்ன செய்யறீங்க? உங்களுக்கு ஆண்டு கல்வாரி சிலுவையில் உயிர் கொடுத்தாரு, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தான் ஒப்பு கொடுத்தாரு என்று பவுல் சொன்னாரு. உங்களுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கவில்லையா? அவர் பரிசுத்தர்னு உங்களுக்கு தெரியவில்லையா? இந்த வேதம் பரிசுத்தத்தை பற்றி சொல்லலையா? பரிசுத்தாவின் உங்களுக்கு பரிசுத்தத்தை பற்றி போதிக்கலையா? அதனால உங்களுக்கு நிறைவான பலன் வேண்டுமா? அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் பரிசுத்த வாழ்க்கை செய்ய வேண்டும். ஆனால் பாவ வாழ்க்கையில ஒரு பலனும் இல்லை, ஒரு பலனும் கிடையாது. யோபு 38ஆம் அதிகாரம் 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க பார்த்தா அங்க என்ன எழுதி தெரியுமா? உம்முடைய பாவத்தினாலே உம்மை போல மனுஷருக்கு நஷ்டமும். ஒரு குடிகார புருஷன் இருந்தால் அந்த படம் எல்லாம் குடிகாரத்துக்கு போறதுனால அந்த மனைவி பிள்ளையுடைய வாழ்க்கை பாதிக்கப்படாதா? ஒருத்தர் வேசி கலனா இருந்தால் அவன் பணம் எல்லாம் வேசி வீட்டுக்கெல்லாம் போகும், கட்டின மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் வராது இல்லையா? அது நஷ்டம் தானே. இன்றைக்கு உலகத்துல பாவம் சர்வசாம தலைவிரித்து ஆடுகிறது. அதனால பாவம் செய்யும் பொழுது அது உங்களுக்கு நஷ்டம். நீங்க உணர்ந்தீங்களா? அந்த அதாவது யூதாஸ் பாவம் செஞ்சானே, அவனுடைய குடும்பத்துக்கு முழுசு அவன் செத்து போன பிற்பாடு கூட நஷ்டத்தை கொண்டு வந்துச்சு. அவனுக்கு ஒரு லாபம் இல்லையே, தூக்கு மரத்துல தொங்குனானே. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவம் எந்த ஜனத்துக்கு இகழ்ச்சி. பாவம் செஞ்சுட்டு நீங்க ரொம்ப பசுத்துவான்னு நினைக்கிறீங்களா? பாவம் செஞ்சுட்டு நான் உலகத்தை நல்லா பொழைக்கிறேன்னு நினைக்கிறேன். நல்லாவா நீங்க பொழைக்கிறீங்க? வாழ்க்கை இழக்கிறீங்க. பாவத்துக்காக ஆண்டவர் உங்களுக்கு நினைச்சுதானே இந்த உலகத்துல பிறந்தாரு. அவர் உங்களை நினைச்சுதானே சிலுவையில மரித்தார். உங்களுக்காக பரிந்து பேசுகிறாரு. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதவர்கள் சொல்றாரு. பாவமன்னிக்கப்படாம பரலோகத்துக்கு போக முடியுமா? சபையில சேர முடியுமா? அப்போஸ்தலர் 2:47 ரட்சிக்கப்பட்டுள்ளதான சபையில சேர்ப்பார். ரட்சிப்புனா பாவ மன்னிப்பு. லூக்கா 1:77 சொல்லப்படுது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:24 ரட்சிக்கப்படாம பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு எழுதியிருக்கிறது. அது முதல் நூற்றாண்டுல சொல்லப்பட்டது. அதனால பாவ வாழ்க்கையில என்ன நன்மை இருக்குது? ரோமர் 7:24 பவுல் சொல்ற, நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என இந்த மனசலிலிருந்து விடுதலையாக்குவார்? கீர்த்தி பெற்றவன் தரிசப்பட்டான், தான் கமல் பாதத்திலிருந்து படித்த பெரிய படிப்பாளி. அவனுடைய வாழ்விப்புறத்துல அவனை போல வேதத்துல தேறின எவனும் கிடையாது. அதே சமயத்துல 10 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரன், ஆனா வாழ்க்கை போச்சுல. நிர்பந்தமான மனுஷன் யார் என்னை இந்த மரண சரித்திலிருந்து விடுதலையாக்குவார்? ரோமர் 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆகிட்டு இயேசுநாதருடைய சிலுவை மரணத்தினால் விடுதலையான ஒன்ஸ் வரா, இனி எந்த பாவனை ஆளாது அப்படி சொல்லி சொன்னார். அதனால பரிசுத்த வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கை, பாவ வாழ்க்கையை ஒரு பலனும் இல்லாத வாழ்க்கை. இரண்டாவது பலன், நிறைவான பலன். அதை பற்றி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 32ஆம் வசனத்திலிருந்து, முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவமாகிய மிகுந்த போராட்டத்தை சைத்தீர்கள். இது யாரு? எபிரேய விசுவாசிகள் 12 கோத்திரத்தில் உள்ளவர்களை பற்றி தான் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். எந்த முந்தின நாட்கள்? விசுவாசிகளான பாவிகளா இருந்த முந்தின நாட்கள் என்பதல்ல. அங்க சொல்லப்பட்ட முந்தின நாட்கள் என்பது ரட்சிக்கப்பட்ட அந்த முந்தின நாட்கள். இப்ப ரொம்ப வருஷம் கடந்து வந்துட்டாங்க. நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களிலே, இருளா இருந்தவங்க பிரகாசத்துக்குள்ள வந்துட்டாங்க. மிகுந்த அந்த நாட்களிலே உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சைத்தீர்கள். சாதாரண போராட்டம் அல்ல, நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளானீர்கள் என்றால், உங்களுக்கு முன்னால் உள்ளவங்களுக்கு இதே காரியத்தை செய்தாங்க, நீங்க பிந்தி வந்தீங்க, உங்களுக்கு இதே காரியத்தை செய்யறாங்க, பங்காளிகளானீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில், பவுல கட்டி சிறைக்குள்ள வச்சிருக்கிறாங்க, கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதித்ததும் அல்லாமன்றி பரிதாபம் படுறாங்க. ஐயோ, எங்களை கொண்டு போய் சிறையில வச்சுட்டு அவரை விடுதலை பண்ணியிருந்தா எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லி அதை குறித்து பரிதாபப்படுறாங்க. பரலோகத்தில் அதிக மேன்மையான நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு என்று அறிந்து, ஒன்று மேன்மையானது என்று நிலை உள்ளது சுதந்திரம் என்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். அப்படின்னா இவங்களுடைய ஆஸ்திகளை சூறையாடிட்டாங்க. பேங்க்ல இருக்கிற பணத்தை கொடுக்க மாட்டேன் அரசாங்கம். அப்புறம் இவங்களுடைய ஆஸ்திகள்னா நிலம், வீடு வச்சிருப்பாங்க, அதை அபகரிச்சிருப்பாங்க, வெள்ளாமை அறுத்துட்டு போயிருப்பாங்க, அதெல்லாம் செஞ்சிருப்பாங்க. கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகையால்
மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். இதெல்லாம் நீங்க சகிச்சீங்களே, இதற்கு பலன் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? மிகுந்த பலனுக்கு ஏதுவாக தைரியத்தை விட்டு விடாதீர்கள். ஆசி போயிடுச்சுன்னு கவலைப்பட வேண்டாம். உங்களை நிந்திச்சாங்க, வேடிக்கையாக்குனாங்கன்னு சொல்லி அதை பற்றி நீங்க சிந்திக்க வேண்டாம். அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க பங்காளிகள் ஆனீங்களே, அதை பற்றி நீங்க சிந்திக்க வேண்டாம். நாங்க பிரகாசம் ஆக்கப்பட்டிருந்தோமே, ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட நிந்தை அவமானம் நினைக்க வேண்டாம். அந்த நாட்களிலே உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டம், அந்த உபத்திரவத்தை பற்றி வழக்கம் அங்க வருது. மிகுந்த போராட்டம் என்று சொல்லுறதா உபத்திரவம். உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்கள். இப்படி தெரிஞ்சிருந்தா நாங்க விசுவாசத்திலே வந்திருக்க மாட்டோமே, இப்படி தெரிஞ்சிருந்தா நாங்க சபைக்குள்ளே வந்திருக்க மாட்டோமே அப்படின்னு நினைக்கிற பாவிகள் இருக்கிறாங்க. பரிசுத்தவங்களை ஒருபோதும் அப்படி நினைக்க மாட்டாங்க. நாங்க விசுவாசத்துல வந்தது 100க்கு 100 நல்லது, சபையின் ஐக்கியத்துக்குள்ள வந்தது 100க்கு 100 நல்லது. மீன் அந்த கடலுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தானே அதுக்கு பாதுகாப்பு. அது கடலை விட்டு வெளியே தூக்கி போட்டீங்கன்னா செத்து போயிடும்ல. சபைக்குள்ள இருந்தவனும் நமக்கு கொடுக்கப்படும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றுக்கொண்டவனும் மோசம், அவனுக்கு என்ன நஷ்டம் வந்தது? அவன் சபைக்குள்ள வந்தனா மக்களுக்கு என்ன நஷ்டம் வந்தது? ஒரு நஷ்டம் வரவில்லை அல்லவா? அதனால அவங்க மிகுந்த போராட்டத்தை சகிக்கிறாங்க, உபத்திரவத்தை. ஆனால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதீர்கள் சொன்னா, கிறிஸ்துவுக்காக, சுவிசேஷத்திற்காக, பரலோகத்துக்காக நாம் படுகிற உபத்திரவத்திற்கு பலன் மாத்திரமல்ல, மிகுந்த பலன் உண்டு. எவ்வளவு உபத்திரவத்தை சகிக்கிறீர்களோ அவ்வளவு உபத்திரவத்திற்கு பலன் உண்டு. ஆனால் இது வேண்டாம், வேடிக்கையாக்கப்பட வேண்டாம், நிந்திக்க வேண்டாம், அவமானம் வேண்டாம், மிகுந்த உபத்திரவாகிய போராட்டம் வேண்டாம். எங்களுடைய பொருளில் ஒன்றும் நஷ்டப்படக்கூடாது. நாங்கள் அதை அப்படியே விடாப்படியா பிடிச்சு பாதுகாத்துக் கொள்ள நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பலனும் இல்லை அப்படின்னு சொல்லி பவுல் இங்க சொல்றார். நான் சொல்றேன், கர்த்தரை உலக மக்கள் எப்படி நினைச்சாங்க? அவரை வேடிக்கையாக்கலையா? அவரை புறக்கணிக்கலையா? அவருக்கு சுலுவ மரணத்தை கொடுக்கலையா? அவர் மிகுந்த போராட்டத்தை ஆண்டவர் சகிக்கலையா? பச்சமரமான எனக்கு இவங்களை செய்வார்கள் என்றால் பட்டமரமான உங்களுக்கு எவர்களை செய்ய மாட்டார்கள் என்று ஆண்டவர் கேட்கவில்லையா? சீசரிடத்துல கடைசி காலத்துல சொல்றார், எனக்கு நேரிட்ட சோதனைகளில என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களேன்னு சொல்றாரு. சோதனை, பாடு, துன்பமெல்லாம் உபத்திரவத்தோட சேர்ந்த வார்த்தைகள், ஒரே சத்தியத்தை உணர்த்துகிற வேறொரு வார்த்தைகள். அப்போ இதை தெரிஞ்சு நீங்க உள்ள வரணும், அப்பதான் நீங்க நிலைச்சிருப்பீங்க. இது தெரியாம உள்ள வந்தீங்க, எடுத்து விட்டா ஓட்டான் ஓடியோ போவீங்க, விசுவாசத்தை விட்டு, சபையை விட்டு. ஆனால் நான் 1963ஆம் வருஷம் ஒரு மத்தியான வேளையில பெருமான் இயேசுவை உடைந்த உள்ளத்தோடு எனக்காக மரித்தவரை ஏற்றுக்கொண்ட போது இந்த தியாகத்தோடு, இந்த தரிசனத்தோடு ஏற்றுக்கொண்டேன். ஊழியத்துக்கு வரும்போது தெரியும், அக்கினிக்குள்ள இறங்குறேன்னு எனக்கு தெரியும். யாரும் என்னை மதிக்க மாட்டாங்க, யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க, உலகம் எனக்கு காணாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு வந்த நஷ்டம் என்ன? எனக்கு வந்த கேடு என்ன? ஒன்றும் கிடையாது. நான் பெற்ற ஆசீர்வாதம் சொல்லி முடியாது, சொல்லி மாளாது. அப்படித்தான் நான் சொல்லுவேன், ஆத்தும ரீதியிலும் சரீர ரீதியிலும். அதனால உபத்திரப்படுகிற வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கை, அதே சமயத்தில் சுகபோகமாக வாழுகிற வாழ்க்கை பயனற்ற வாழ்க்கை. அந்த சுகபோகமான வாழ்க்கை பயனற்ற வாழ்க்கை என்பதற்கு வேதத்தில் நாம் பார்க்கலாம். சுகபோகமாக வாழுகிறவள் உயிரோட செத்தவள் என்று 1 தீமோத்தேயுல எழுதப்பட்டிருக்கிறது. அப்புறம் யாக்கோபு நிருபத்தில் நீங்கள் வாசித்தால் அங்க எழுதப்பட்டிருக்கிறது 5ஆம் அதிகாரத்தில் ஐஸ்வர்யவான்களான விசுவாசிகளை விட்டு தான் பவுல் சொல்கிறார், நீங்கள் சுகபோகத்தில் உழன்றீர்கள். அப்ப அவங்க அவிசுவாசிகள் அல்ல, பெண்களையும் அந்த சுகபோகம் விட மாட்டேனுங்கிறது, ஆண்களையும் சுகபோகம் விட மாட்டேனுங்கிறது. கடைசியில் என்னாச்சு? உயிரோட செத்த வச்சு இருந்து என்ன பிரயோஜனம்? செத்து கூடி அடக்குனா பண்ணாங்க. சுகபோகத்தில் உழன்றீர்கள் சொன்னா நிம்மதியாக அவங்களால இருக்கவே முடியல, சந்தோஷமா இருக்க, தூங்க கூட முடியல. செல்வ பெருக்கு உள்ளவனை தூங்க ஒட்டாது. ஆனால் வேலை செய்யற கொஞ்சமா புசித்தாலும் அதிகமாக புசித்தாலும் அவனுடைய நித்திரை இன்பமா இருக்கும். அப்ப சுகபோக வாழ்க்கையில ஒரு பலனும் கிடையாது, ஆனால் உத்தரப்படுகிற வாழ்க்கையில பலன் உண்டு. ஆண்டவர் சொன்னதை பார்த்தீங்களா? யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல சொல்கிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு,
அப்படின்னு சொல்றார். நீங்க உலகத்துல தான் இருக்கிறீங்க. பிதாவிடத்தில் ஆண்டவர் ஜெபம் பண்றார், நான் பிதாவே நீர் என்னை உலகத்தில் அனுப்பினதை போல நான் அவர்களை உலகத்துக்கு அனுப்புகிறேன். அப்ப ஆண்டவர் சொல்ற போது உலகத்திலே உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, பயப்படாதீங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் நம்முடைய எஜமானாகும் போது, நண்பராகும் போது, ஆத்தும மணவாளன் ஆகும் போது அவருடைய ஜெயம் நம்முடைய வாழ்க்கையில ஜெயமாக மாறும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா இடங்களிலேயும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி தோல்வி என்பது சரித்திரம் இல்லை. ஏன்? அந்த உபத்திரவத்தில் போகும்பொழுது உபத்திரவப்படுகிற எங்களை கவனித்து ஆண்டவர் எங்களை உபத்திரவத்திலிருந்து விடுவித்து எங்களுக்கு வெற்றியை தருகிறார். உபத்திரவம் உண்டு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, நாம் அநேக உபத்திரங்களின் வழியாக, 1-2 உபத்திரவத்தை பற்றி சொல்லவில்லை, அநேக உபத்திரத்தின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் வேண்டாம் சொல்ற ஒரு விசுவாசி உலகத்துல காமிங்க. ஆனால் அதற்கு போறதுக்கு ஆண்டவருடைய பிளான், திட்டம் என்ன தெரியுமா? அநேக உபத்திரங்களின் வழியாக. 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசித்தீங்களா? உபத்திரம் வரும் என்று முன்னறிவித்தோம், அது வந்து நேரிட்டது என்று அறிந்திருக்கிறீர்கள். அது 4ஆம் வசனத்துல சொல்றார். 3ஆம் வசனத்துல சொல்றார், உபத்திரவத்தை சகிக்கும்படி நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் உபத்திரவத்தை சகிக்க தேவன் நியமித்திருக்கிறார். அந்த நியமனத்தை நீங்க மாற்ற முடியாது, உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஆனா நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் என்னுடைய சுமை லகுவாயும் இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். இது உலகம் மனிதர்களாலே நமக்கு வரக்கூடிய உபத்திரவம். அது நம்முடைய மார்க்கத்திற்காரர்கள் அந்த உபத்திரவத்தை கொடுக்கலாம், பிற மதத்தினர் அந்த உபத்திரவத்தை கொடுக்கலாம், தேவனற்ற நாசிரியர்கள் கூட இந்த உபத்திரவத்தை நம்ம கொடுக்கலாம். மிகுந்த போராட்டமாகிய உபத்திரவத்தை சகித்தீர்களே அப்படி சொல்லி இந்த உபத்திரவம் மனிதரால கூட வரும். அது என்ன வாசிக்கிறோம்? 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பவுல் சொல்லும் பொழுது, 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, உபத்திரவம் உங்களை உபத்திரவப்படுத்துவர்களுக்கு உபத்திரவத்தையும், அதாவது உங்களை யார் உபத்திரவப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரவப்படுகிற உங்களுக்கு உங்களுடனே கூட இளைப்பாறுதலையும் பலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாக இருக்கிறது. அப்ப இந்த ஜான் முசாமி எவன் உபத்திரவப்படுத்தினானோ அவனுக்கு ஆண்டவர் உபத்திரத்தை கொடுப்பார். அவன் பாவியா இருந்தாலும் சரி, பரிசுத்தவனா இருந்தாலும் சரி. ஏனென்றால் ஆண்டவர் என்னை விசுவாசியாக்கினார், ஊழியக்காரனை வச்சிருக்கிறார், நீங்க உபத்திரம் கொடுத்துருக்கிறீங்க. பாவிகள் அவன் தேவன் அறியல, அவன் உபத்திரம் கொடுப்பான். ஆனா நீங்க விசுவாசியா மாட்டினீங்க, சபையில நான் போதகனா இருக்கிறேன், உங்கள் மத்தியில் இருக்கிறேன், ஏன் உபத்திரம் கொடுக்குறீங்க? உபத்திரவப்படுத்துவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரவப்படுகிற உங்களுக்கு இளைப்பாறுதலை பிரதிபலனாய் கொடுப்பது தேவனுக்கு பிரதியா இருக்கிறது. அப்ப உபத்திரவப்பட்ட பிரதிபலன் கிடைக்குங்க. அப்படித்தான் பைபிள்ல சொல்லப்படும் மனுஷரால வரக்கூடிய உபத்திரவம். ஆனால் இன்னொன்று, விசுவாசிகளான தேவ ஜனங்களையும் கூட தேவன் உபத்திரவப்படுத்துகிறார். அது நமக்கு இஷ்டமானதல்ல. ஆனால் ஏன் உபத்திரவப்படுத்துகிறார் என்றால் அதுல அவருக்கு ஒரு நல்ல நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் இல்லாம ஆண்டவங்களை உபத்திரவப்படுத்த மாட்டார். உலக மனுஷன் உபத்திரவப்படுத்தி அவன் தண்டனை பெற போறான்னு அவனுக்கு அந்த அறிவு கிடையாது. ஆனால் ஆண்டவர் உங்களை உபத்திரவப்படுத்தும் போது, என்னை உபத்திரவப்படுத்தும் போது யோசித்து அது நல்லதென்று மாத்திரம்தான் செய்கிறார். அதை நீங்க படிச்சீங்கன்னா 119ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். 107ஆம் வசனம் 153ஆம் வசனம் வாசிக்கும் போது தாவீது மிகவும் உபத்திரவப்படுகிறேன் மிகவும் உபத்திரம், அந்த மிகவும் அதிகமான என்ற அந்த உபத்திரவத்தை அவருக்கு தாங்க விளக்க முடியும். அதை நீங்க 150 சங்கீதங்கள்ல சங்கீதம் 119 1 முதல் 176 வசனம் எழுதியிருக்கிறார். அதிகமான சங்கீதங்கள் தாவீது எழுதியிருக்கிறார். அவருக்கு மனுஷரால வந்த உபத்திரவம் விவரிச்சு சொல்ல வார்த்தையே கிடையாது, அவ்வளவு உபத்திரப்படுத்தி இருக்கிறாங்க. 2வது, தேவன் அவரை உபத்திரப்படுத்தினார் என்று இந்த 119ஆம் சங்கீதத்தை படிக்கும்போது தெரியுது. இந்த மிகுந்த உபத்திரவம் என்று சொல்லும் பொழுது யார் கொடுத்தது தெரியுமா? நீங்க 67ஆம் வசனம் 119ஆம் சங்கீதம் 67ஆம் வசனம் 71ஆம் வசனம் 75ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அதாவது உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். நான் உபத்திரப்படாம இருந்தா உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ள மாட்டேன்.
நீர் உமது உண்மையின்படியே என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்று அறிவேன் அப்படின்னு சொல்றார். அப்போ ஆண்டவர் அவரை உபத்திரவப்படுத்தினது நீர் என்னை உண்மையாய் உபத்திரவப்படுத்தினீர் என்று அறிவேன்னு சொல்றாரு. அப்ப விசுவாசிகளான தேவ ஜனங்கள் நீங்க ஆண்டவரை விட்டு வழி விட்டு விலகும் போது ஆண்டவர் உங்களுக்கு உபத்திரப்படுத்தப்பட்டா நீங்க நினைக்கிறீங்களா? உடனே ஒருவேளை அந்த தண்டனை வராம இருக்கலாம். சிம்சோன் தன்னுடைய தாய் தகப்பன்மார தன்னுடைய சித்தத்துக்கு வளைய பண்ணி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணானே, அந்த சமயத்தில் அவன் வழி விலகி போய் அந்த சிங்கத்தை கண்டு அதற்குள்ள இருக்கிற தேன் எடுத்து சாப்பிட்டானே. ஒரு யூத செத்து போன சிங்கத்தை தொடலாமா? பெண்களுடைய வீடு தேடி போகலாமா ஒரு இளைஞன்? எந்த வேதம் அப்படி சொல்லுமா? அப்புறம் எதிரிகளை, அதாவது கழுதித்தாட எலும்பு எடுத்து 1000 பேரை கொள்றான வேதம் அது சம்மதிக்குமா? இதெல்லாம் செய்யக்கூடாதுல்ல. ஆண்டவர் அவனை எப்படி உபத்திரப்படுத்தினா தெரியுமா? சத்துருக்குடைய கரத்துல விட்டு கொடுத்தார். அதற்கு முந்தைய அவருடைய நிம்மதியெல்லாம் குலைச்சிட்டார். அவருடைய பலத்தை அவருடைய சரீரத்தில் எடுத்து போட்டார். இருக்கக்கூடாத இடத்துல கண்மலை சந்தில் போய் குடியிருக்கிறார். முடிவு எப்படி வாலிபராயத்தில் அவருடைய கண்ணை கெடுத்து அவருடைய கைகளை விலங்கு போட்டு மாவரைக்க வச்சு அவர் சாகும்போது உயிரோடு இருந்தவர்கள் கொள்ளுவதை விட அதிகமான பேரை கொண்டு போட்டு செத்த பில் லேடன் செய்ததை போல, சதாம் ஹுசேன் செய்ததை போல. என்ன சொல்றது? இன்றைக்கு எத்தனை ஆட்கள் மனிதர் தாங்களும் கொள்றாங்க, மனுஷனையும் கொள்றாங்க. அருமையானவர்களே, ஆண்டவர் சில சமயத்துல நீர் உமது உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்று அறிவேன், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அப்படின்னு சொல்றார். நிஜமா நல்லதானா? வெளிப்படுத்தல் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது இந்த 9ஆம் வசனத்துல எண்ணி முடியாத திரளான ஜனங்கள், பாஷைகள், கோத்திரங்கள், ஜனங்கள் இருந்து வந்தவர்கள், அவர்கள் யார் என்ற எங்க பரலோகத்தில் கேள்வி எழுதி போட்ட போது அங்க என்ன சொல்லப்பட்டு பாத்தீங்களா? இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலே வந்தவர்கள், ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால தோய்த்து வெளுத்தவர்கள், மிகுந்த போற உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். பாடில்லாத வாழ்க்கை செயலா நீங்க யோசிக்காதீங்க. பண்டிதர் பில்லிகிரகாம ஆண்டு 2 வரைக்கும் எடுக்க வச்சிருக்க உங்களுக்கு தெரியுமா? உலக புகழ் பெற்ற தேவனுடைய மனுஷன், குடும்பஸ்தன், நிறைய புஸ்தகங்கள் வெளியிட்டிருக்கிறார். அவரால் ரட்சிக்கப்பட்ட ஆயிரமானவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவர் ஆரம்ப காலத்திலேயே சின்ன சின்ன கஷ்டப்பட்டு இருப்பார். பிற்பாடு அவருக்காக ஜெபிக்கிற 300 பேருக்கு மேல உண்டு. அவருடைய கூட்டங்களை பாடகரும் இசைக்கருவிகளை 300 பேருக்கு மேல உண்டு. லட்சக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் பேசுவார். அந்த ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தா, கூட்ட ஜனங்களை பார்த்தா, அந்த நேரத்தில் அவரை ஃப்ளைட்ல தான் கொண்டு வந்து இறக்குவாங்க. எல்லா விதமான வசதி செய்து கொடுப்பாங்க. அது தவறல்ல, அந்த தேவனுடைய மனுஷன் அவசியம். அரசியல் மேடைகளையும் பேச முடியும் அவரால், கல்லூரி மாணவர் மத்தியில் பேச முடியும், பிசினஸ் பீப்புள் மத்தியில் பேச முடியும், எல்லாரும் மத்தியிலும் பேசுவார். வேதத்தையும் படித்தவர், அரசியலையும் படித்தவர், எல்லாம் படித்த அறிவுள்ள மனுஷன் ஆண்டவரை மாற்றினார். ஆனால் அவ்வளவு துன்ப துயரங்களை சகிக்கவில்லை அவர். அதனால பார்க்கின்ஸ் என்ற ஒரு வியாதி வந்து தலையெல்லாம் ஆடும், கையெல்லாம் ஆடும், காலெல்லாம் உதறும், படுத்த படுக்கையில தான் பெறுகிறார். அவரை நல்லா கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த பாடுகள் முடியும் பொழுதுதான் ஆண்டவர் வா, இங்கே ஏறி வா, பரலோகத்துக்கு ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுவார். அப்ப தேவனுடைய மக்கள் சில வேளைகளில் நீங்க உங்களை ஆண்டவர் உலகத்தை வச்சிருக்கிற நோக்கத்தை நீங்க அறிஞ்சீங்களா? இந்த மனம் ஏன் இந்த நிலத்தை கெடுக்கிறது? நான் சுற்றி கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, இல்லைன்னா வெட்டி போடுவேன். உங்களை வெட்டி போட எவ்வளவு நேரம் ஆகும் ஆண்டவருக்கு? இத்தனை சீக்கிரம் பட்டு போயிட்டேன்னு சொன்னாங்க. ஆண்டவர் அந்த மரத்தை சபிச்ச போது அது வேரோடு பட்டு போயிட்டு தேவாவி எழுதிக்கிற. வேறு பட்டு போனா அப்புறம் இனி அதுக்கு உயிர் இல்லைன்னு அர்த்தம். உங்களை ஆண்டவர் வாழ வைக்கிட்டு. ஆனா நீங்க பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுங்க, பாவத்தை அடியோடு விடுங்க. 2வது சுகபோகமான வாழ்க்கையை விரும்பாதீங்க, அடியோட விட்டு விடுங்க. நரிகளுக்கு குழிகள் இருந்தது, ஆகாயத்து பறவைகள் கூட இருந்தது, மனசுக்குமான தலை சாய்க்க இடமில்லை அல்லவா? அவர் பகற்காலத்துல தேவனுடைய ஆலயத்தில் உபதேசித்து கொண்டிருக்கிறார். ராக்காலத்துல ஒளிமலை எனப்பட்ட மலையில தங்கி வந்தார். சௌவாசத்தை கேட்கறீங்களே, அது இல்லை இது இல்லைன்னு முறையிடுறீங்களே, அதை உண்டாக்குறதுக்கு உலக மக்களை போல தவறான வழியில தெரிந்து கொள்றீங்களே, அது தவறல்லவா? நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பார். எப்போ? அதாவது உண்ணம் ஒடுக்கம் இருந்தால் போதும் என்று இருக்க கடவோம். அந்த மாதிரி நிலைமையில இருந்தால் மாத்திரம் தான். அது இது வேணும்னு சொன்னா அது அந்த பிரச்சனைகளும் அதோட சேர்ந்துட்டு வர்றோம். உண்ணம் ஒடுக்கம் இருந்தால் போதும் என்று இருக்க கடவோம். தேவபக்தி மிகுந்த ஆதாயம். அதனால உபத்திரப்படுகிற வாழ்க்கை பலனுள்ள வாழ்க்கை.
உபத்திரப்படாத வாழ்க்கைக்கு என்ன பலன் கிடைக்கும்? ஒரு பலன் கிடையாது. கடைசியில் ஒரு சிந்தனை கூட சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 19:11 வாசிக்கிறோம். சங்கீதம் 19:11 அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. அவைகளை கை கொள்வதனால் மிகுந்த பலன் உண்டு. நாம் இதை கை கொள்ள வேண்டும் என்று நமக்கு வெளிச்சம் எப்போ கிடைக்கும் தெரியுமா? 10ஆம் வசனத்தில் மிகுந்த பசு பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது, பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது. அப்போ பொன்னை விட மிகுந்த பசு பொன்னை விட இது அவசியம் என்று நீங்க உணர்ந்தீங்களா? இரண்டாவது, தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமானது. தேன் விரும்புறாங்க, இது தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேன். இந்த நிலைமை உங்களுக்கு விளங்கினாத்தான் இதை கை கொள்ள ஆரம்பிப்பீங்க. இந்த கை கொள்கிறதுனால மிகுந்த பலன் உண்டு. வேதத்தை கை கொண்டு அப்படின்னா கற்றுக்கொள்ளாம கை கொள்ள முடியுமா? கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு கை கொண்டால் அது பயனுள்ள வாழ்க்கை. அதை கை கொள்வதற்கு மிகுந்த பலன் உண்டு. ஆனால் இதை கை கொள்ளவில்லை என்றால் ஒரு பலனும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காது. இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டையில் அடைக்கலமாக வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக, பரிசுத்தத்துக்கு நிறைவான பலன், உபத்திரவத்தை சகிக்கிறதுக்கு நிறைவான பலன், மூன்றாவது வேதத்தை கை கொள்வதற்கு நிறைவான பலன். சங்கீதம் 58:11 நீங்கள் வாசித்தால், சங்கீதம் 58:11 மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு, சந்தேகமே பட வேண்டாம். நீதிமான் என்று சொன்னால் நாம் விசுவாசிக்கும் போது 33 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை நிறைவேறுதான். விசுவாசி, நீதிமான், பரிசுத்தவான், ஞானி, சீசன், இப்படி 33 வார்த்தை. அதுல ஒன்றுதான் நீதிமான். மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு. நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையை செய்யும் பொழுது இது பலனுள்ள வாழ்க்கைன்னு அறிஞ்சு செய்தான் போதும். அறிஞ்சு இந்த வாழ்க்கையை தொடங்கினா போதில்லை, நீங்க தொடங்கவே செய்யாதீங்க. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை செய்யவே செய்யாதீங்க. ஆனால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடங்கும் போதும் தொடரும் போதும் மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு என்ற அந்த தரிசனத்தோடு நீங்க தொடங்குங்க. இந்த வேதத்தை கை கொண்டால் அதற்கு பலன் உண்டு. இதை கை கொள்ளவில்லை என்றால் ஒரு பலனும் கிடைக்காது. இந்த கை கொள்ளாதவங்களை பற்றி பைபிளை நீங்க படிச்சீங்கன்னா 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சவுல் ராஜா, இஸ்ரவேல்ல முதல் ராஜா, அவன் ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ளவில்லை. அதனால ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அவனை விட உத்தமனான ஒருத்தனை ஆண்டவர் நியமிச்சு இவரிடத்திலிருந்து பிடுங்கி ஆண்டவர் அவனிடத்துல கொடுத்தார். அப்போ அவன் ராஜ்ய பாரத்தையே இழந்தான், சிம்மாசனத்தை இழந்தான், ராஜரீகத்தை இழந்தான், ராஜ அந்தஸ்தை இழந்தான். அதோடு மாத்திரமல்ல, 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவன் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் போனதுனால ஆண்டவர் அவனை கொன்று அப்படின்னு. பாவிகளைத்தானே ஆண்டவர் கொல்ல வேணும். ஆமா, பாவம் செய்யற பாவியை ஆண்டவர் கொல்லுவார். பாவம் செய்யற பரிசுத்தவான ஆண்டவர் கொல்லாம இருந்தா அவர் அநீதி செய்கிற தேவன் ஆயிற்று. ஆண்டவர் அவனை கொன்றார். உங்களுக்கு உள்ள எல்லாம் அபகரிக்கப்படும் தேவனால. இந்த உலகத்தில் நீங்கள் வாழாமல் ஆண்டவர் கொன்றே போடுவார், வசனத்தின்படி செய்யவில்லை என்றார், கை கொள்ளவில்லை என்றார். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கே இந்த சாலமோன் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் போனதுனால அவனுடைய ராஜ்யத்தை பிடுங்கி, அவன் கொடுக்க முடியலைன்னாலும் பிடுங்கி, மற்றவங்க பிடுங்க முடியாது, ஆனால் ஆண்டவர் அதை பிடுங்க முடியாதா? ஆண்டவரை பிடுங்கி அவருடைய ஊழியக்காரனுக்கு அதை கொடுத்தார். அப்போ எல்லாத்தையுமே இழந்துட்டாரு. சாலமோன் மிகப்பெரிய ஞானி, மிகப்பெரிய முட்டாள், மிகப்பெரிய ராஜா, ஒண்ணுக்கு ஆகாத, கையால் ஆகாத ராஜா. சின்ன சின்ன எதிரிகளை கூட அவனால் எதிர்க்க முடியல. ஒரு விசுவாசியான மனுஷன் அவிசுவாசியா மாறினதை போல ஒரு கிறிஸ்தவன் புரஜாதிக்காரனானது போல அவருடைய வாழ்க்கை முடிஞ்சது. அதுக்கு என்ன காரணம்? தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளவில்லை என்றால் ஒரு பலனும் கிடையாது. ஆனால் அதை கை கொண்டால் அதுல மிகுந்த பலன் கிடைக்கும். வேதத்தை கை கொள்வதற்கு மிகுந்த பலன் உண்டு. இந்த வேதத்தை கை கொள்ள இந்த நிபந்தனை உண்டுங்க, இல்லைன்னா உங்களால் அதை கை கொள்ள முடியாது. என்ன நிபந்தனை?
உபாகமம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும் சங்கீதம் 119 சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கருத்தாய் கை கொள்ளும்படி கற்பித்தீர் என்று தாவீது இங்கே சொல்றார். நீங்கள் அங்க இஸ்ரவேல் ஜனங்கள், ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் போது நீங்கள் இவர்களை கருத்தாய் கை கொள்வீர்களாக. கருத்து இல்லை என்றால் கை கொள்ள முடியாது. அதனால கருத்து வேண்டும். அப்புறம் என்ன வாசிக்கிறோம்? 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 61ஆம் வசனத்துல 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 61ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அங்க பாருங்க, ஆதலால் இந்நாளில் இருக்கிறதை போல நீங்கள் அவர் கட்டளைகளில் நடந்து அவர் கற்பனைகளை கை கொள்ள உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாக இருக்க கடவுது. ஒன்று கருத்து வேண்டும், நம்முடைய இருதயம் உத்தமமாக இருக்க வேண்டும். உத்தமமாக இல்லை என்றால் நீங்க பைபிளை படிச்சா அது ஒரு கதை புஸ்தகம், அது உங்கள்கிட்ட பேசாது, ஒரு நன்மையை கூட தராது. உங்களுடைய இருதயம் உத்தமமாக இருக்க கடவுது. உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். இந்த வேதத்தை கை கொண்டவர்கள் மாதிரி இருக்கிறார்களா என்று பார்த்தால் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல எசேக்கியா ராஜா கர்த்தருடைய கற்பனைகளை, கட்டளைகளை, நியாயங்களை கை கொண்டான் அப்படின்னு எழுதி கை கொண்டான். அப்போ வேதத்தை கை கொண்டு நடந்தால் அதற்கு மிகுந்த பலன் உண்டு என்று சொல்லும்போது எசேக்கியா ராஜா கை கொண்டதுனால மிகுந்த பலனை பெற்றார், மறுமையிலையும் பெறுவார். 119ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம் 56ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 22:56 வாசிக்கும் போது கை கொள்ளுவேன் என்று தீர்மானிக்கிறார், கை கொண்டேன் என்று சொல்றார். தீர்மானிக்கிறது வேற, கை கொள்வது வேற. அது தாவீது ராஜா வேதத்தை கை கொண்டார். அதனாலதான் அந்த ராஜாவுக்கு இணையான ராஜா இல்ல, பரம தாவீது என்று சொல்லும்போது ஆண்டவரோடு தாவீது ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறார். சங்கீதம் 99:6-7 வசனம் நீங்க பாத்தீங்கன்னா அங்கே சாமுவேல், மோசே, ஆரோன் இவர்கள் கர்த்தருடைய கட்டளைகளை, கற்பனைகளை, சாட்சிகளை கை கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க 3 பேர் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க, பலனை பெற்றால் சரித்திரம் உண்டு அல்லவா? வெளிப்படுத்தின விசேஷம் பிலதெல்பியா சபைக்கு சொல்லும் பொழுது 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல என்னுடைய வசனத்தை நீ கை கொண்டபடியினால் உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருந்தது, ஆனால் என்னுடைய வசனத்தை கை கொண்டா என்று 2 முறை ஆண்டவர் சொல்றாரு. முடியாதுன்னு சொல்லி விளக்கம் சொல்லிட்டு இருக்கலாமா? நீங்க கை கொள்ளாம இருக்குது நியாயம் சொல்லலாமா? உங்களுக்கு மிகுந்த பலன் வேண்டும் என்றால் இதை நீங்க செய்தே ஆக வேண்டும். பாவ வாழ்வு அது வாழ்வு அல்ல, அதுக்கு பலன் கிடைக்காது. பரிசுத்த வாழ்வு தான் வாழ்வு, அதுக்கு பலன் உண்டு. சொகுசான வாழ்க்கை அல்ல, அதுக்கு ஒரு பலனும் கிடைக்காது. உபத்திரவப்படுகிற வாழ்க்கை தான் வாழ்க்கை, அதற்கு நிறைவான பலன் கிடைக்கும். அப்புறம் வேதத்தை கை கொள்வதுதான் அதாவது பலனுள்ள வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை. ஆனால் வேதத்தை கை கொள்ளாத வாழ்க்கை, விசுவாசிகளா இருந்தும் கூட வேதத்தை கை கொள்ளாத வாழ்க்கை பலனற்ற வாழ்க்கை. மிகுதியான பலன் கிடைக்குமா? அதனால கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுகிறது பலன் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அருமையான வாழ்க்கை. இந்த பலன் நமக்கு தாங்க முடிகிற அளவுக்கு தான் அந்த பலன் இந்த உலகத்தில் கொடுப்பார். மீதம் உள்ளதை அங்க பரம எஜமானத்தில் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிக்கிட்டு நாம் ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசிக்கும் எங்கள் பிதாவே, இந்த கர்த்தருடைய நாளின் மதிய நேரத்துக்காக அம்மை துதிக்கிறோம். இந்த காலையில் நம்முடைய மக்களுக்கு, நம்முடைய திருச்சபையை நேசிக்கிற நம்முடைய மக்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நீர் விரும்பினீரோ, என்ன பேச வேண்டும் என்று நீர் என்னை பற்றி நினைத்தீரோ அந்த செய்தியை தான் அடியான் பேசினேன். நம்முடைய மக்கள் இந்த செய்தியை கேட்டது அவர்களுக்கு கிடைத்த பாக்கியம். காரணம், மிகுந்த பலனை அவர்கள் பெற வேண்டும் என்ற 3 ஆலோசனைகளை நம்முடைய வசனத்திலிருந்து அடியான் பேசினேன். அதை தேவாவி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முந்தி எழுதி வைத்தார். அதனால பரிசுத்த வாழ்க்கையில எங்களுக்கு பலன் உண்டு, உபத்திரவப்படுகிற வாழ்க்கையில எங்களுக்கு பலன் உண்டு. கர்த்தருடைய கற்பனைகளை, வேதத்தை கற்றுக்கொள்வதில்லை, கற்றுக்கொண்டு கை கொள்வதில்லை எங்களுக்கு மிகுந்த பலன் இருக்கிறது. மிகுந்த பலனோடு நாங்கள் ஆண்டவரை சந்திக்கிறது அவருக்கு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வரும். இந்த உலகத்தில் நாங்கள் மிகுந்த பலனோடு நாங்கள் இருப்போம் என்றால் நாங்கள் அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். பலனற்ற வாழ்க்கை என்று சொல்வதை பற்றி ஆண்டவரை உலக மக்கள் எச்சரிக்கை அடைய மாட்டார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் எச்சரிக்கை அடைய வேண்டும். பாவ வாழ்க்கையில பலன் கிடையாது, சுகபோக வாழ்க்கையில பலன் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் இந்த உலகத்தில் நாங்கள் தொடர்ந்தால் பலன் இல்லாமல் போய்விடும்.
அதனால் பலனுள்ள வாழ்க்கை செய்ய தேவாவியானவர் தாமே கேட்ட இந்த வசனத்தினால என்னையும் எங்களையும் நீர் உயிர்ப்பித்து வரப்போகிற நாட்களில் நாட்கள் ஆண்டரை எங்களுக்கு கொடுத்திருந்தால் நாங்கள் பலனுள்ள மிகுதியான பலன் பெறக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் செய்கிறோம் என்று நாங்கள் சந்தோஷமாய் காணப்பட ஆண்டவரே இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வசனம் கேட்டபடி மக்களை ஆசிரியர் இந்த நாள் முழுவதும் எங்களை காத்துக்கொள்ளும். ஜெபம் கேட்டபடி ஸ்தோத்திரம் மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே என்னுடைய பிரசன்னத்தை சோதரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் சகாயமும் நம் அனைவரோடும் உலகெங்கிலும் உள்ள மேகிஸ்தா மக்களோடும் என்றைக்கு இருப்பதாக. ஆமென்.